ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அருமையான நாளிலே கூட உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட வேதத்திலே உள்ள பொங்கலை குறித்த ஒரு காரியங்களை நாம் தியானிக்க வேண்டும். இந்த நாளில் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். இந்த ஆண்டிலே, இந்த பொங்கல் நன்னாளிலே உங்களுக்கு இந்த நாளிலே கூட விளைச்சல்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். இந்த பொங்கல் என்று சொன்னாலே நம்ம நினைக்கிறோம் இது இந்துக்களுடைய பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு, தமிழர்களுடைய ஒவ்வொருவருடைய பண்டிகையாய் காணப்படுகிறது. இந்த நாளிலே ஒவ்வொரு விவசாயிகள் தங்களுடைய புது பானையிலே அவர்கள் அறுவடை செய்த அந்த புதிய அரிசியை போட்டு பொங்கல் வைப்பார்கள். இந்த நாளிலே கூட இதை படைத்த தேவனுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம நன்றி செலுத்துகிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட விளைச்சல் இல்லை என்றால், பயிர் வகைகள் நமக்கு நெல் இல்லை என்றால், அரிசி இல்லை என்றால் நம்மால் வாழ முடியாது இல்லையா? ஒவ்வொரு நாளும் இந்த விவசாயிகள் பாருங்க, அவர்கள் விதைத்து அந்த ஒரு வருடத்தினுடைய பலனை அறுக்கிறார்கள். இதை போலவே இன்றைக்கும் இந்த நாளிலே கூட விதைத்த காரியங்களை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த பொங்கல் நன்னாளிலே இன்றைக்கும் நாம் விசுவாசிப்போம், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தை தேவன் தருகிற தேவன். அல்லேலூயா. அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ஆகாரத்தை தேவன் தருகிறார். இந்த நாளிலே கூட நாம என்ன செய்யணும்னா, மனதார நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. மனதார தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு தேவன் கொடுத்த சூரியனுக்காக, இயற்கை வளங்களுக்காக, நெல் பயிர்களுக்காக எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, நன்றி செலுத்துகிற ஒரு நாளாய் காணப்படுகிறது. இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரும் தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொன்றுக்காகவும் நாம் நன்றி செலுத்துவோமே. நாம் நன்றி செலுத்தும் பொழுது இந்த நாளில் பாருங்க, விதையை தேவன் ஆசீர்வதிக்கிறார், புசிக்கிற ஆகாரத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார், நெற்பயிர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார், விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய நாளிலே, இந்த பொங்கல் நன்னாளிலே தேவன் நிச்சயமாக விதைத்த காரியங்களை அவர் வர்த்திக்க செய்து ஆசீர்வதித்து தேவன் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு விவசாயிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுடைய நம் தேசத்தினுடைய பயிர் நிலங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த பொங்கல் நன்னாளிலே என்னென்ன விதைத்தார்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே. உங்கள் குடும்பத்திலே தேவன் உங்கள் ஆகாரத்தை ஆசீர்வதிப்பார். உங்களை தேவன் வர்த்திக்க பண்ணுவார். இன்றைக்கும் நீங்கள் விசுவாசியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே விளைச்சல்களை தேவன் ஆசீர்வதித்து, பயிர் நிலங்களை கர்த்தர் வர்த்திக்க செய்து ஆசீர்வதித்து அவர் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த புதிய நாளிலே, இந்த பொங்கல் திருநாளிலே தேவன் ஆசீர்வதித்து தருவாராக. எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்தி, கொடுத்த எல்லாவற்றுக்காக, இயற்கை வளங்களுக்காக நன்றி செலுத்துவோமே. நாம் தேவன் நமக்கு கொடுத்த எல்லாவற்றுக்காக நாம் நன்றி செலுத்தி நாம் செலுத்தும் பொழுது தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக, இந்த பொங்கல் நன்னாளிலே தேவன் நீர் எங்களுக்கு கொடுத்த விதைகளை ஆண்டவரே, கர்த்தாவே, விவசாயங்களை ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய வருடத்திலே புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக, விளைச்சலை வர்த்திக்க செய்ய போகிற கிருபைக்காக, இந்த 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி விளைச்சல்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக, பயிர் நிலங்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறீரோ, சூரியனுக்காக, விளை நிலங்களுக்காக, எல்லாவற்றுக்காக இந்த நாளிலே நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதில் வர்த்திக்க பண்ணுங்கப்பா, விளைச்சலை காண செய்யுங்கப்பா. என்னென்ன விவசாய குடும்பங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. பயிர் நெல் நிலங்களை ஆசீர்வதிப்பீராக. விளைச்சலை இன்னும் பெருக செய்வீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. செய்ய போகிற மகத்தான கிரியைகளுக்காக நன்றி. பொறுப்பெடுத்து நடத்தும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தேவன் ஆசீர்வதித்து பன்மடங்கு பெருக செய்வீராக. இந்த வருஷத்தை எங்களுக்கு நன்மையினால் ஆண்டவரை முடிசூட்டி ஆசீர்வதித்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன், ஆமேன்.